வணக்க மக்களே. நம்ம இன்றைக்கி ராமாயணத்தில் ஆரண்ய காண்டம் பார்க்கலாம். இதில் என்னென்ன நடக்குதுன்னா, பஞ்சவடியில் துன்பங்கள், பழிவாங்க நடந்த சதி, மாயமான், சீதையை கவருதல், ஜடாயு கமதன் உதவி, இதெல்லாமே இதில் நடக்குது. இப்போது ராமனும் லக்ஷ்மணன் சீதை மூவரும் அயோத்தி மக்களுக்கு இருந்த இடம் தெரிஞ்சிச்சு, நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. காட்டில் போகிற வழியில் சுதீக்ஷனா முனிவரின் ஆசிரமத்தில் இருக்காங்க. 10 ஆண்டுகள் அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் வேறு இடத்துக்கு போகிறாங்க. அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்துக்கு வர்றாங்க. அங்கே இருக்காங்க. அங்கே இருக்கிற சீடர்கள் அவங்களே அன்போடு வர வைக்கிறாங்க. நல்ல மதிப்பாக உபசரிக்கிறாங்க. மதிப்புமிக்க ஆயுதங்கள்லாம் அவங்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கேருந்து அவங்க மறுபடி அவங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. கோதாவரி நதிக்கரையில் இருக்கிற பஞ்சவடி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது, அழகாக இருக்குது. அங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. மீண்டும் என்ன பண்ணுறாருன்னா, லக்ஷ்மணன் எல்லா இடங்களுக்கும் போய் மரங்கள்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வராரு. அந்த நதிக்கரையிலேயே பஞ்சவடியில் ஒரு சாலை அமைக்கிறாங்க. அங்கேயே அவங்க தங்குறாங்க. அந்த காட்டில் சூர்பனகை அப்படிங்கிற ஒரு அரக்கி இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுங்களா? அவங்க ராவணனோட தங்கை. அவங்க அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இறஞ்சல் தந்துட்டுருக்காங்க. சூர்பனகை, கரண் மற்றும் தூஷணன் அந்த மூவரும் அந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க பஞ்சவடியில். ஒரு நாள் ராமனை சூர்பனகை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவர் மேலே காதல் கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு அழகிய அவங்க ஒரு அரக்கி. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அழகிய பெண்ணாக மாறி ராமன் கிட்ட வர்றாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்கேன், உன்னோட உயரத்தை பார்த்து நான் ரொம்ப உயர்வான்னு நினைக்கிறேன், உன்னை திருமணம் செஞ்சுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்புறம் இவர் சூர்பனகை திட்டத்தை தெரிஞ்சுக்கிறாரு. நான் ஏற்கனவே எனக்கு திருமணம் ஆகிடுச்சு, சீதாதேவி என்னோட மனைவி அப்படின்னு ராமன் சொல்கிறார் இவர்கிட்ட. நீ வேணால் லக்ஷ்மணனை போய் இவர் என் தம்பி, நீ லக்ஷ்மணன் கிட்ட போய் சொல்லு, உன்னோட விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ராமன் சொல்கிறாரு. இவன் மாறி மாறி 2 பேர்த்துக்கிட்டையும் போய் திருமணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறான். கடைசியில் அவள் கடுப்பாகி தன்னோட சுய ரூபத்துக்கு வந்துடுறான். அரக்கையாக மாறிடுறான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, அரக்கையாக மாறினதுக்கப்புறம் இதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு அரக்கி அப்படின்னு சொல்லி ராமர் அவளை இழிவாக பேசிடுறாரு. அதுக்கு நீ சீத்தை இருக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் சீத்தை எப்படியா கொள்றேன் பாரு அப்படின்னு சொல்லி சீத்தையை துரத்திட்டு வர்றான் சூர்பனகை. லக்ஷ்மணன் அதுக்கு முதலே அங்கே சீத்தை ஒரு அன்பை எய்தி அம்பு எய்தி அவளோட மூக்கையும் காதுகளையும் அறுத்துடுறாங்க. இப்போ சூர்பனகைக்கு மூக்கும் காதும் இதாகிடுச்சு, வெட்டிட்டாரு லக்ஷ்மணன். இது சூர்பனகை போய் என்ன பண்ணுறாங்கன்னா, கரண் மற்றும் தூஷணன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க மூக்கு காது எல்லாம் வெட்டினது யாருன்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க 2 இளைஞர்கள் தான் என்னை வெட்டிட்டாங்க, ராமன் லக்ஷ்மணன் அப்படிங்கிற இளைஞர் என்னை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அந்த அரக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பழிவாங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அரக்கர் சேனையுடன் அவங்க 2 பேரும், யார், கரண் தூஷணன், அவங்க 2 பேரும் ராமன் லக்ஷ்மணன் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. எல்லாம் வரமாக போகிறாங்க, கர்ஜனையோடு போகிறாங்க. அப்படியே வானமே இருளாகுது அவங்க போகிறத பார்த்து. கருமை நேரத்தில் வானமே இருண்டாகுது. ராமன் லக்ஷ்மணன் என்ன செய்கிறாங்க, இது ஏதோ நம்மளுக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சீத்தையை நீ குடிசைக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராமர். அதுக்கப்புறம் ராமன் லக்ஷ்மணன் அந்த அரக்கர்களோட படையை எதிர்க்கிறாங்க, சண்டையிடுறாங்க. அதில் கரணம் தூஷணம் இறந்துடுறாங்க. எண்ணற்ற அரக்கர்களும் அதில் இவங்களால் கொல்லப்படுறாங்க. சூர்பனகை நடந்ததெல்லாம் ராவணன் கிட்ட போய் சொல்கிறான். அவன் ராவன்கிட்ட சொல்கிறான். ஆனால் ராவணன் எங்கே இருக்காங்க, இலங்கை இருக்கார், இலங்கை மன்னன். ராவன்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அநீதிக்கு என்னோட தம்பியை மரணத்துக்கும் உன்னோட மூக்கு காது அறுபட்டதுக்கும் அவங்க நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ராவணன் சொல்கிறார். இப்போ பழிவாங்க நடந்த சதி, பழிவாங்கறதுக்கு என்ன சதி நடக்குதுன்னு பார்க்கலாம். இலங்கை அரசாண்ட அரக்கர்களின் அரசனான ராவணன் 10 தலைகளை உடையவன். ராவணன் இலங்கையை அரசாள்றாங்க. அவங்களுக்கு 10 தலை இருக்குது. சிறந்த சிவன் பக்தன். அவர் எண்ணற்ற வரங்கள் சிவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. நீண்ட காலம் தவம் இருந்து பிரம்மாவிடம் ஒரு வரம் பெற்றான். எந்த காலத்திலும் அரக்கர்களாலும் தேவர்களாலும் கொல்ல முடியாது அப்படிங்கிற வரத்தை இவர் வாங்கியிருக்காரு. யாருனாலுமே இவர் கொல்ல முடியாது அப்படிங்கிற வரத்தை வாங்கிக்கிறார். யாருமே என்னை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட இருந்து பிரம்மன் கிட்ட இருந்து அந்த வரத்தை வாங்கிக்கிறார். ராமன் பெயரை கேட்டால் எல்லாருமே பயப்படுவாங்களாமா. தேவர்கள், அரக்கர்கள், மனிதர்கள் எல்லாருமே பயந்து நடுங்குவாங்களாமா. இப்படி சூர்பனகை அப்படிப்பட்ட ஒரு திறமையான அரக்கர் கூட்ட தலைவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. நடந்து எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கான். அவர் என்ன செய்ய ராவணன் என்ன செய்கிறாருன்னா, நம்ம எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு.
அவங்க பார்க்கறக்கு எப்படி இருப்பாங்கன்னா, இளம் அரசகுமாரர்கள். அயோத்தி நாட்டின் ராமனன் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி சூர்பனகை வந்து சொல்கிறான். அவர்கள் மூவரும் வந்து ஒரு குடிசையில் இருக்காங்க. சீதை மிகவும் அழகானவள், அவள் உன் மனைவியாக்க கொள்ளலாம். சீதை ரொம்ப அழகாக இருப்பா, அவளை வந்து நீ வந்து மனைவியாக வந்து ஆக்கிக்கோ அப்படின்னு சொல்லி தங்கை வந்து சொல்கிறா. தங்கைக்கு ஆறுதல் கூறும் வகையில் என்ன சொல்கிறாருன்னா ராவணன், அவங்க 2 பேர்த்தையுமே நான் கொன்னுட்டு சீதையை வந்து இலங்கை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ராமன் வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறாரு தங்கை கிட்ட, சூர்பனகை கிட்ட. அதுக்கப்புறம் மாயமான், அது என்ன நடக்குதுன்னா, வளம் பொருந்திய ராவணன் வந்து ராமனையும் லக்ஷ்மணன் வந்து நேருக்கு நேர் சண்டையில் வெல்லலாம் என நம்பினான். அப்புறம் என்னாச்சுன்னா, தன்னோட தம்பிகளுக்கு அந்த கதி ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம அது போகக்கூடாது. என்ன பண்ணலான்னா, சீத்தையை வந்து இலங்கைக்கு வந்து கவர்ந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் வந்து நினைக்கிறாரு. அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, மாரீசனை அவங்களோட இடத்துக்கு வந்து வர வைக்கிறாரு. மாரீசன் வந்து யாருன்னா, தன்னோட உருவத்தை தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளும் கலையில் வல்லவன். சரிங்களா? மனிதனாகவோ மிருகமாகவோ வேண்டிய உருவத்தை வந்து அவன் தேவைப்பட்ட நேரத்தில் வந்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு சக்தி இருக்குது. ராமன் லக்ஷ்மணன் இருவரும் சூர்பனகைக்கு கொடுமை எல்லாத்தையுமே வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு ராவணன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாரீசன் என்ன சொல்கிறாருன்னா ராவணன் கிட்ட, விஸ்வாமித்திர முனிவர் யாகத்தை வந்து கெடுக்க முயலும்போது வந்து ராமனோட அன்புப்பட்டு நான் வந்து கொஞ்சம் நூல் இலையில் வந்து நான் உயிர் தப்பிச்சுட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். மாரீசன் சொல்கிறாரு, நான் வந்து அவனோட உடல் பயத்தால் வந்து நடுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மாரீசன் கேட்குறாரு ராவணன் கிட்ட. இப்போ வந்து சீதையை வந்து நீ தான் வந்து கடத்திட்டு வரணும். உன்னோட தோற்றத்தை மாற்றி ஒரு அழகான பெண்மானாக மாற்றிட்டு நீ வந்து சீதை இருக்கிற இடத்துக்கு போய் அவளோட ராமன் லக்ஷ்மணோட கவனத்தை நீ தான் ஈர்க்கணும். நீ வந்து அழகாக இருக்கிறத பார்த்து சீத்தையை வந்து உனக்கு பிடிச்சி தர மாதிரி கேட்பா. அப்போ அவங்க 2 பேரும் வந்து பிடிக்கிறதுக்காக இறங்குவாங்க. அப்போ வந்து நான் வந்து சீத்தையை வந்து நான் கவர்ந்துட்டு வந்துடுறேன், கடத்திட்டு வந்துடுறேன் இலங்கைக்கு. அப்போது அவங்க உன்னைய துரத்துவாங்க. அப்போ வந்து உனக்கு வந்து அவங்களோட ராமனோட அம்பு பட்டு வந்து நீ வந்து இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னது உங்களுக்காக நான் சாகணுமா அப்படின்னு சொல்லி வந்து இவர் கேட்குறாரு மாரீசன். ராமன் கையால் செத்தா அது நல்லது, என் கையில் சாக போறியா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அதுக்கு இவர் நினச்சிக்கிறாரு, அரக்கர் கையால் சாகிறத விட ராமன் கையாலேயே செத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு மாரீசன். எப்படி இருந்தாலும் மரணம் அடைய வேண்டியது உன்னோட விதி, அது யார் கையில் செத்தாதான் என்ன அப்படின்னு சொல்லி ராவணன் வந்து சொல்கிறாரு. மாரீசன் வந்து ஓகே, அரக்கர் கையால் சாகிறத விட கடவுளின் அவதாரமான ராமன் கையாலேயே செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரீசன் வந்து ஒரு மாயமானாக வந்து ஒரு மாற்றம் செஞ்சு காட்டுக்கு செல்கிறாங்க. இதுதான் மாயமான். இப்போ வந்து சீதையை கவருதல். பொன்மானாக மாறிய மாரீசன் வந்து ராமன் லக்ஷ்மணன் சீதை வசிக்கும் பஞ்சவடிக்கு வந்து வர்றாரு. அப்போ வந்து சீதை அந்த மானை பார்க்குறான், ஆசை கொள்கிறான். மானோட வந்து தோல் வந்து அவளை வந்து ரொம்ப மயக்கிடுச்சு. ஓடி சென்ற சீதை அன்பான அந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள் என்று கேட்குறான் ராமன் கிட்ட. ராமன் சொல்கிறார், பொன்மான்கள் வந்து இந்த காட்டில் வந்து வசிக்காது, இது ஏதோ வேலை நடக்குது, மாறு வேடமாக இருக்கலாம், அரக்கர்களோட மாறு வேடமாக இருக்கலாம், இது நீ நம்பாத, கம்மனு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் வந்து அவனால் ஆசை தாங்கவே இல்லை. எனக்கு எப்படியா அந்த மானை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதை கேட்டுகிட்டே இருக்கான். அப்புறம் அந்த பிடிக்கிறப்போ அந்த மான் வந்து ராமனை பார்த்து ஓடுது. அப்புறம் ராமனை அது பின்னாடியே துரத்திட்டு போகிற. அப்படி லக்ஷ்மணன் வந்து சொல்லிட்டு போகிறாரு, நீ சீதைக்கிட்டே இரு, சீதைக்கிட்டே இருந்து நீ வெளியே வந்துடாத, சீதைக்கு பாதுகாப்பாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்லிட்டு கிளம்புறாரு. சீதையும் வந்து அந்த லக்ஷ்மணன் வந்து சீதை கூடயே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு அன்பை எடுத்து அந்த பொன்மான் மீது ராமன் வந்து விடுறாரு. அப்போ வந்து அங்கே எங்கேயும் மாறி மாறி ஓடிட்டுருக்கு, புதர்களில் மறைஞ்சு ஓடிட்டுருக்கு. கரெக்டாக குறிப்பாத்து அவர் விட்டுறாரு, அந்த வில்லை விட்டுறாரு. அப்போது அந்த மான் வந்து என்ன பண்ணுது, அந்த அன்பு வந்து அவர் மேலே பட்டு மான் வந்து கீழே விழுந்துருது. அது கீழே விழுந்தோடனே அவங்களோட திட்டப்படி ராமன் குரல் மாதிரியே அது வந்து பேசுது. மாரீசன் வந்து பேசுகிறாரு, லக்ஷ்மணன் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஒரு உரத்த குரல் வந்து கேட்குது. அது காடு முழுவதும் வந்து கேட்குது. இது லக்ஷ்மணோட குரலுக்கும் லக்ஷ்மணோட காதுகளுக்கும் கேட்குது. லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, லக்ஷ்மணன் சீதைக்கு 2 பேருக்குமே கேட்குது. சீதை வந்து ரொம்ப பயப்படலாம். லக்ஷ்மணன் வந்து தெரியுது இது ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணுக்கு தெரியுது. அவர் வந்து அடைக்காமல் இருக்கிறார். ஆனால் சீதை வந்து ரொம்ப பயப்படுறா. இல்லை அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து, நீ போய் காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சீதையோட நச்சரிப்பை தாங்க முடியாமல் ஒரு குடிசைக்கு முன்னாடி ஒரு கோட்டை போட்டுட்டு லக்ஷ்மணன் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா, இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. கிளம்புனோடனே சீதாதேவி மட்டும் அங்கே இப்போ வந்து இருக்கா. குடிசையில் சீதாதேவி மட்டும் இருக்காங்க. லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணுறாரு, ராமனை தேடி போயிடுறாரு. அவர் போன வழியிலே எல்லா பக்கமும் தேடி போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து ராவணன் வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருந்துட்டு இப்போ வர்றாரு. அவங்க யாருமே இப்போ வீட்டில் இல்லை. யார் மட்டும் இருக்காங்கன்னா சீதாதேவி மட்டும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு முனிவர் போல் வேடம் போட்டு அவங்கக்கிட்ட வர்றாங்க.
முனிவர் வேடம் போட்டு யார் வர்றாங்கன்னா ராவணன் தான் வர்றாரு. ராவணன் வந்தோடனே ஒரு என்ன கையில் ஒரு பிச்சை பாத்திரமும் கைத்தடியும் வச்சுட்டு வர்றாரு முனிவர் வேடத்தில். அவன் என்ன கேட்குறாங்கன்னா சீதை ஏற்படுத்துக்கு வாசலுக்கு சென்று தர்மம் செய்யுமாறு கேட்குறாங்க. தர்மம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சீத்தை பழங்களை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. அங்கே பழங்கள் மட்டும் அவங்க சாப்பிட்ருப்பாங்க, அது மட்டும் தான் அவங்ககிட்ட இருக்குது, அது மட்டும் தான் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நான் வந்து எந்த குடிசைக்குள்ளும் வரமாட்டேன், எந்த வீட்டுக்குள்ளும் நான் வரமாட்டேன், நீங்கள் வந்து வெளியே வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ராவணன் கேட்குறாங்க. லக்ஷ்மணன் மறைந்திருந்த கோட்டை வந்து தாண்ட முடியாது இல்லையா, இவர் தாண்டி போக முடியாது, அதனால் அப்படி கேட்குறாரு. சீதையை வந்து வீட்டுக்கு வெளியே வந்து அவங்களுக்கு வந்து பழங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து லக்ஷ்மணன் கோட்டை தாண்டி வந்து தாண்டாமல் லக்ஷ்மணன் மறைந்திருந்த கோட்டுக்கு அருகே சென்று அதை தாண்டாமல் வந்து நின்று கொண்டான் ராவணன். அந்த கோட்டிற்குள்ளே சீதாதேவி நிற்கும் வரை அவளை அந்த கோட்டிற்குள்ளே இருக்கிற வரைக்கும் சீதாதேவி என்ன பண்ண முடியாது, கவர்ந்துட்டு செல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சீதாதேவி வந்து எப்படியும் அந்த கோட்டை விட்டு வெளியே வந்தால் தான் அவங்களை வந்து இவங்க கடத்திட்டு போக முடியும். அவங்க என்ன அவங்க வந்து சீதாதேவி என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியில் அந்த கோட்டை தாண்டி வந்து இவங்க கேட்ட பிச்சையை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ராவணன் வந்து உருவம் மாறி சீதையை வந்து கவர்ந்துட்டு போகிறாரு. அப்போ சீதையை வந்து ராவணன் வந்து சுய உருவத்தை எடுத்து அப்படியே தூக்கி தன்னோட வான உறுதியில் வச்சு புறப்பட்டு போகிறாங்க. அவங்களோட பிடியிருந்து வந்து விடுபட வந்து சீதை ரொம்ப போராடணும், ஆனால் எதுவுமே நடக்கலை. சீதைக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா மயக்கமாயிடுச்சு அந்த வான உறுதியில். நீ அவர் போகவே அவள் சொல்லியிருக்கா, ஒரு நாள் ராமன் உங்களை கண்டிப்பாக தண்டிப்பான், நீ வந்து அவனால் வந்து கொல்லப்படுவேன் என்று புலம்பினால் காட்டின் முழுவதும் வந்து அவரோட குரல் வந்து எதிரொலிக்குது. ஜடாயு காதில் வந்து அந்த குரல் வந்து கேட்குது. அப்போ வந்து ஜடாயு வந்து பார்க்குறாங்க. ஜடாயு வந்து ஒரு கழுகு அரசன். ராமன் பறந்து செல்லும் ஊர்தியில் வந்து சீதை இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே வேகமாக அங்கே வந்து விமானத்துலேருந்து ராமனோட சண்டையிடுறாங்க. ஆனால் ராமன் என்ன பண்ணுறாருன்னா 2 சிறகுகளையும் வந்து வெட்டிடுறாரு. ராமன் ஒரு வாள் எடுத்து வெட்டிடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா வெட்டிட்டு ராவணன் வந்து பறந்து போயிட்டே இருக்கிறாரு. ரிஷ்யமுக பர்வதம் என்னும் மலை வழியாக செல்லும்போது வந்து அந்த குன்றின் மீது சில கூட்டமாக நிற்பதை அழுது கொண்டே இருந்த சீதை கவனித்து அங்கே வந்து ஒரு குன்றின் மீது மக்கள் வந்து கூட்டம் நிற்கிறத வந்து கவனிக்கிறாங்க. சீத்தை உடனடியாக அவளது ஆபரணங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கலட்டி சிலதை வந்து அங்கே அவர்களை நோக்கி வீசுகிறாள். அந்த இடத்துக்கு ராமன் வந்தாங்கன்னா இதை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் அவள் வந்து வீசுகிறான். இதுதான் வந்து சீதையை கவருதல். இப்போ ஜடாயு கபதன் உதவி. ராம லக்ஷ்மணன் வந்து இப்போ சீதை தேடி வீட்டுக்கு வராங்க. சீதை அங்கே இல்லை, என்னமோ நடந்துக்குன்னு அவங்க பார்க்குறாங்க. அந்த வாசல்கிட்ட வந்து பழங்கள்லாம் சிதறி கிடக்குது. எல்லாத்தையுமே அவங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து ஏன் வந்த நீ சீத்தை விட்டு ஏன் வந்துட்டுலாம் சொல்லி ராமர் கேட்குறாரு. சீத்தை தான் வந்து பயமாக இருக்குது, நீங்கள் போக நான் இப்போ செத்துருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அதனால நான் அவங்களோட ஆணைக்கு எனக்கு வந்து நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி யார் லக்ஷ்மணன் வந்து சொல்கிறார். அப்போ வீட்டுக்கு போகிற வழியில் யாரும் வீட்டுக்கு அவங்க கண்ணுக்கெட்டின தூரம் வந்து இப்போ தான் சீதையை காணவே இல்லை. எல்லா பக்கம் தேடுறாங்க, ஆனால் எங்கேயுமே சீதையை காண. போகிற வழியில் யாரை பார்க்குறாங்க, ஜடாயு பார்க்குறாங்க. ஜடாயு வந்து சிறகுகள் வெட்டப்பட்டு கீழே கிடக்குறாங்க, மரணப்படுக்கையில் கிடக்குறாங்க. அப்போ வந்து ஜடாயு இவங்களை பார்த்து சொல்கிறாங்க, சீதையை வந்து காப்பாட நான் வந்து பெரிதும் முயன்றேன், ஆனால் இந்த ராவணன் வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா என்னோடய சிறகுகளை வெட்டிட்டாங்க, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இலங்கை வேந்தன் தான் ராவணன் தான் சீதையை வந்து தூக்கிட்டு போகிறாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஜடாயு சொல்கிறாரு ராமன் கிட்ட. அப்போ அதை சொல்லிவிட்டு அவர் வந்து செத்துறாரு. இப்போ வந்து இறுதிச்சடங்குகள் வந்து செய்கிறாங்க. இப்போ வந்து ராமன் வந்து யாராலும் ஆறுதல் சொல்ல முடியாது, ரொம்ப தவிக்கிறான். மனைவியை வந்து இப்படி வந்துட்டுமே, மனைவி நமக்கு சேவை செய்ய வந்தாலே நம்ம அவளை இப்போ இப்படி வந்துட்டுமே, கவனிக்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ராமன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ராவனால் வந்து என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நினச்சி கஷ்டப்படுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு சபதம் செய்கிறார். ராவணன் வந்து நான் இந்த பூமியிலேருந்து அகற்றுவதாக சபதம் செய்கிறார். இந்த ராவணன் வந்து இந்த பூமியிலேருந்து நான் வந்து அகற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் செய்கிறாரு. இப்போ வந்து ராவணன் எப்படி கண்டுபிடிப்பது, ராவணோட வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வினாவும் இருக்குது ராமருக்கு. அப்போது ஜடாயு இறுதி சடங்கு முடிச்சுட்டு வந்து அந்த காட்டில் வந்து தேடுறாங்க, சீதையை தேடுறாங்க. காட்டில் வந்து கபந்தன் இந்த அரக்கர் பார்க்குறாங்க. தனக்கு உணவாக உண்ணலாம் என அந்த அசுரன் வந்து நினைக்கிறாங்க. ராமனும் லக்ஷ்மணும் தங்கள் வாளை உருவினர். அரக்கனின் நீண்ட கரங்கள் துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்தது. அவங்களோட கரங்கள் வந்து துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்துருச்சு.
ராம லக்ஷ்மணனால் கொல்லப்படுவான் என்ற சாபம் வந்து அந்த கபதனுக்கு இருந்திருக்கு. அதனால் இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் வந்து அவன் அவங்களால வெட்டப்பட்டது வந்து அவன் கஷ்டமாக நினைக்கல, மகிழ்ச்சியாக தான் நினைக்கிறான். இது ஒரு சாபம் மாதிரி, அவனுக்கு சாபமே நீங்கிருச்சு, அவங்களால தான் அவன் சாபம் அடைவான்னு சொல்லிட்டு இருந்திருக்கு, விதி இருந்திருக்கு. அப்போ சொல்கிறாரு, ராவணன் குறித்து கேட்குறாங்க. ராமன் வந்து யார்கிட்ட, இந்த அசுரன்கிட்ட, கபந்தன் அந்த அசுரன்கிட்ட கேட்குறாங்க, ராவணன் பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட இறுதிச் சடங்களை நீ செஞ்சேன்னா நான் இயல்பான உருவம் பெறுவேன், அதன் மூலம் வந்து உங்களுக்கு நான் வந்து நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கபந்தன் சொல்கிறாரு. இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவனோட நிபந்தனைக்கேற்ப இவர் இறுதிச் சடங்குகளெல்லாம் செய்கிறாங்க. கபதன் வந்து இயல்பான உருவம் வந்து பெற்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து சுக்ரீவனோட நண்பர்கள் ஆகுங்க. ரிஷ்யமுகி பர்வதத்தில் உள்ள பம்பா பள்ளத்தாக்குக்கு அருகில் அவன் இருக்கிறான். ரிஷ்யமுகி பர்வதத்தில் உள்ள பம்பா பள்ளத்தாக்கு அருகில் வந்து அந்த சுக்ரீவன் வந்து இருக்கிறாரு. அவங்கக்கிட்ட நீங்கள் போங்க, நண்பனாகுங்க. அவர் வந்து சொல்லுவார், சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிவிட்டு வானத்தில் பறந்து மறைஞ்சிடறாரு அந்த கபந்தன். ராமன் லக்ஷ்மணன் வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. புனிதமான சபரியை கண்டார்கள். அவர்கள் வந்து அங்கே வந்து அவங்கள வந்து எல்லாருமே அன்போடு வரவேற்கிறாங்க, உபசரிக்கிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு புனிதமான சபரியை கண்டார்கள். அவர்கள் மிகவும் அன்புடன் வரவேற்று சபரி உபசரித்தாள். அவள் உள்ளத்தில் ராமபக்தி ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டிருந்தாள். அவளோட உள்ளத்தில் வந்து ராமபக்தி வந்து ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டு இருக்குது பார்க்குறாரு. குடிலுக்கு போகிறாங்க. மிகுந்த பழங்களை உண்பதற்கு கொடுக்குறான். சுவை மிகுந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாவ. அந்த தெய்வலோகம் போன்ற குடிலுக்கு அவர்கள் சென்றார்கள். அவளோட குடிலுக்கு போகிறாங்க. அந்த தெய்வலோகம் மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த மூதாட்டியோட தூய அன்புக்கு வந்து ராமன் வந்து அடிமையாகிறார். இதுதான் வந்து ஜடாயு கபந்தன் உதவி. நாளைக்கு அடுத்த பகுதி பார்க்கலாம். நன்றி மக்களே.